ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல்ல தன்னுடைய தம்பிக்காக சேரன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, இதுக்கப்புறமும் வந்து எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். எனக்கா வானதியோட வீட்டிலேயே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க உன்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் தள்ளி வானதியை வந்து நீ கஷ்டப்படுத்தாத. இதுக்கப்புறம் அந்த கவலையே உனக்கு வேண்டாம். எனக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாரு, நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அவங்கள இந்த வீட்டோட மூத்த மருமகளாக கொண்டு வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு பாண்டி. இதுக்கப்புறம் வந்து நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம சேரன் சொன்ன உடனே நம்ம பாண்டி வந்து நம்ம சேரனை கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு, அண்ணே ஏன்னா இது மாதிரி பண்ண, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டேனே, ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து பாசத்தில் நன்றி சொல்கிறதா இல்லை ஏன் எங்கிட்ட சொல்லாமல் இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை கேட்குறதான்னு தெரியாமல் ஒரே ஒரு பாச போராட்டம். இந்த மாதிரியான ஒரு அண்ணன் கிடைக்க நம்ம பாண்டி இல்லை எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரிங்க, ஆனால் அது மாதிரி அண்ணன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது மாதிரியான அண்ணங்க கிடைப்பாங்க. நம்ம சோழன், பாண்டி, பல்லவன் இவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அண்ணன் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பொறாமையும் இருக்குது. சரிங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம சேரன் இந்த முடிவை எடுத்து சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வர காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம வானதி தாங்க. நம்ம வானதி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ சோழனோட வீட்டில் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம பாண்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம வானதி நீயும் இங்கே கிளம்பி வா, நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியை வந்து பாண்டி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு வானதி தைரியமாக அவங்க அப்பா அம்மா கிட்டே இப்போதான் இங்கே பாருமா, நான் பொங்கல் கொண்டாட பாண்டியோட வீட்டுக்கு போக போகிறேன், அதனால நான் இப்போது நல்லா புடவை கட்டியிருக்குன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவும் இவ திருந்த மாட்டாடி, பேசாமல் அந்த பாண்டி பையலுக்கே வந்து இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம வானதிக்கு என்னடா இது, இவங்க தான் சொல்கிறாங்களா, இது கனவா இல்லை நினவா அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து ஆச்சரியத்தில் பார்க்க, ஆமாண்டி இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ திருந்த மாட்ட, அந்த பாண்டி பையனுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் சம்மதம் சொல்லிடுறோம். அதனால் முறைப்படி அந்த வீட்டில் இருக்கிறவங்கள இங்கே வந்து பொண்ணு கேட்க சொல்லு, அதுதான் முறை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாண ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொன்ன உடனே அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நம்ம வானதி. அதுக்கப்புறம் இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும்போது நம்ம பாண்டிக்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி என்னுடைய அப்பா அம்மா பாண்டியை தன் வீட்டு மாப்பிள்ளையை ஏற்றுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க, பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் எல்லாருமா வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொன்னோடனே நம்ம பாண்டியோட முகம் மாறி தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம வானதி திட்டுறாங்க. இப்போ என்ன அவசரம், அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இடம் கூட இல்லை, எதுக்காக இப்போ அவசரப்படுற, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, நம்ம கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்க, ஏன் உன் அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்லை, அதான் அந்த சந்தா இருக்காங்க அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த நிலா என்ன இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்த மருமகளா, அவங்கள ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் போய் தங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டி இவங்க 2 பேரும் சண்டை போகிறத நம்ம சேரன் கேட்டுதான் இந்த ஒரு மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அவங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதான். எனக்கா இந்த வீட்டில் வந்து பொம்பளைங்களே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிலா அவங்க வந்து ஒப்புக்குச்சப்பனா தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ சோழனை காதலிச்சு அவங்க எப்போ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் நிரந்தர மருமகளாக ஆகுவாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போது நம்ம சேரனும் சந்தாவும் வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம சேரன் எடுத்திருக்க முடிவு ரொம்பவும் சரியான முடிவு அப்படி சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.